ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்துக்க வேண்டியதான், வெள்ளை கொண்டக்கடலை. அதை ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு, அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு வாணலில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை கட் பண்ணி அதை தனியாக போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரணும். தக்காளிலாம் நல்லா வதங்கிட்ட பிறகு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கிட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு 1/2 முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடுங்க. வதக்கி அதை எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிட்ட பிறகு ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை போட்டு ஊற்றி அதையும் நல்லா வதக்குங்க. மூடி போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனைலாம் போயிட்ட பிறகு 1 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. கரம் மசாலா போட்டு வதங்கிட்ட பிறகு 2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.